ஹரி ஓம். நன்றாக இரு குருவாழ்க, குருவே துணை. ஓம் நமோ பகவதே நமோ நமக. ஜெய் துர்கா. அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் இப்போ பார்க்க போகிறது காளி வசிய பூஜை எப்படி செய்வது என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க என் குருநாதர் எனக்கு அருளிய ஒரு விஷயம்தான். இது போல் எத்தனையோ தெய்வத்தை வசியம் பண்ணுவது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. நீங்கள் நிறையா வீடியோவில் நிறையா பார்த்துருப்பீங்க. காளி வசிய பூஜைன்னு சொல்லி நிறையா போட்டிருக்கிறாங்க, நிறையா பார்த்துருப்பீங்க. அதுபோல் இல்லை. இது மிக மிக எளிமையான முறையில் அன்னையை வசியம் செய்ய முடியும். அதுக்கு நிறைய காசு பணம் செலவு பண்ணி பெரிய படைகளோ பெரிய பூஜையோலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அன்புக்கு இணங்கக்கூடியவள் தான் தாய். அவள் அன்போடு உள்மனதோடு யார் நினைக்கிறாங்களோ அவங்களிடம் தாய் வசியமாகி வந்து விடுவாள். இதுதான் உத்தமமான உண்மை. அதனால் நீங்கள் காளி வசிய பூஜைன்னா அது செய்யணும் இது செய்யணும், நிறைய பூஜை பண்ணணும், பலி கொடுக்கணும், அதெல்லாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. காளி வசிய பூஜை செய்வதற்கு முக்கியமான முறைகளை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அகசுத்தம் புறசுத்தம் ரெண்டும் முக்கியம். இது ரெண்டும் இல்லாமல் அன்னை வசியமாவது சாத்தியம் இல்லை. எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதல்ல அகசுத்தம் வேணும், அடுத்தது புறசுத்தம் வேணும். இது ரெண்டும் இல்லாமல் எந்த தெய்வமும் நமக்கு சித்திக்காது. இதுதான் தெய்வத்தை வசியம் செய்வதற்கு அடிப்படை தகுதி. இந்த தகுதி இல்லாத தெய்வத்துக்கிட்ட நாம் நெருங்க முடியாது. சரி, இப்போ இந்த காளி வசிய பூஜை எப்படி செய்வதுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். சுத்தமான ஒரு நல்ல அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. புதுசாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஒரு தனி அறையில் சுத்தமாக அறையை கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுடுங்க. ஒரு அகல் விளக்கில் பசு நெய், சுத்தமான பசு நெய், அதாவது கடையில் தீப நெய்ன்னு ஒன்று விற்பாங்க, அது இல்லை, அதை வாங்கி ஏற்றக்கூடாது. சுத்தமான நம்ம சமையலுக்கும் தனியாக விற்பாங்க பாருங்கள், அந்த நெய்யை தான் வாங்கி பயன்படுத்தணும். அந்த நெய்யை வாங்கி விளக்கேற்றி வைங்க. விளக்கேற்றி வச்சுட்டு இதை நீங்கள் ஆரம்பிக்கிற தினம் அமாவாசை அன்று தான் ஆரம்பிக்கணும். அன்றைக்கி தான் உகந்த நாள். அன்றைக்கி தான் நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி உட்காந்து நள்ளிரவில் நடுநிசை என்று சொல்லுவாங்க, அதை 12 மணி அளவில் சுத்தமாக குளிச்சுட்டு ஒரு வஸ்திரத்தை செவ்வாடை அணிஞ்சிட்டு, இது போல் ஒரு தேவியின் அன்னையின் முகம், உக்கிரமான ரூபங்கள் வேணாம், வைக்காதீங்க. வீட்டில் சாந்த ஸ்வரூபமே போதும். சாந்த ஸ்வரூபத்தையே வச்சு வணங்குங்க. உக்கிர ரூப வழிபாடு தேவையில்லை. உக்கிர ரூப வழிபாடு என்பது அது நம்ம வாழ்வுக்கு உகந்ததல்ல. சாந்தமான முறையில் வச்சு வணங்குங்க. அது உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். பணம், இன்னும் எதிரிகளிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு செய்வினை, பில்லி, சூனியம் எல்லாத்தையும் காப்பாற்றுவா அன்னை. இப்போ இந்த அன்னையின் முன்னாடி உட்காந்து ஒரு செவ்வாடை துணிக்கு கீழே தரையில் போட்டுக்கணும். போட்டு அன்னையின் முன்னாடி உட்காந்து கண்களை மூடி ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஓம் காபாலிகாயை நமோ நமக. இதுதான் அன்னையினுடைய மூல மந்திரம். இந்த மந்திரத்தை அமாவாசையிலிருந்து 3 தினங்கள் நீங்கள் சொல்லி வர அன்னை கனவில் தோன்றுவார். சொப்பனத்தில் தான் வருவாங்க, காட்சி தருவாங்க. இது போல் செய்து வாங்க. காளி வசியம் எளிமையான முறை தான். ஒன்றும் அது பயங்கரமான முறையில் செய்யணுன்னா அவசியம் இல்லை. ஒரு சிறிய அகல் விளக்கு போதும், பசு நெய் போதும், செவ்வாடை துணி,
கீ செவ்வாடை துணி கீழே விரிச்சிட்டு தான் அது மேலே தான் நம்ம உட்காரணும். நம்ம கட்டிக்கிறதும் செவ்வாடை தான் அணிஞ்சிருக்கணும். உட்காந்து கிழக்கு முகம் பார்த்து தான் அமர வேண்டும். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கிழக்கு முகம் பார்த்து தான் அமர வேண்டும். கிழக்கு முகமாக தான் நீ அமர வேண்டும். உருவேற்றுறதுக்கு கிழக்கு முகம் தான் உகந்தது. உட்காந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சிகப்பு மணி அல்லது ருத்ராட்சம் கையில் வச்சுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணலாம். 3 தினங்கள், அதிக நாள் இல்லை, 3 தினங்கள். இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, 3 நாள் நான் செய்தேன், எனக்கு அம்மா கனவுல வரலை அப்படிலாம் சொல்வதுக்கு இல்லை. உங்கள் மனசு சுத்தமாக இருந்தால் ஒரே தினத்தில் கூட அன்னை காட்சி தருவாள். இதுதான் உத்தமமான உண்மை. இது நிஜத்தில் நடந்திருக்குது. எனக்கு அது போல் அனுபவத்தில் உள்ள ஒரு விஷயம் முறை தான். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் தேங்காய் குறி சொல்வது எப்படி அப்படின்றதெல்லாம் நான் போட போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு தாங்க. மேலும் மேலும் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஊக்கப்படுத்துங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கங்கள்.